Hello friends, welcome back to Fathi's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட்லயே எப்படி ஈஸியான ரசகுல்லா பண்றதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா வந்து ஒரு பெங்காலி ஸ்வீட். இது நம்ம கடையில அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளும். ஆனா நம்ம வீட்லயே இனி எப்படி சிம்பிளா பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 3 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க். லெமன் ஜூஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பால் வந்து பன்னீரா மாறலை அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வாட்டர் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து 2 கப் வாட்டர் எடுத்துருக்கிறேன், 1.5 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 2 கப் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பாலை கொதிக்க வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ பால் பொங்குறதுக்கான ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பால் பொங்கி வெளியில் கொட்டிடும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கிண்டி விடுங்க. இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுறதுனால பால் பொங்கி வெளியில கொட்டாம இருக்கிறதுக்கு நல்ல யூஸா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா பால் வந்து பன்னீராக மாறுறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. பால் அப்புறமும் பன்னீராக மாறலை அப்படின்னா லெமன் ஜூஸ் பத்தலை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பால் பன்னீர் ஆகிறது வரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடுங்க லெமன் ஜூஸ். இப்போ பால் வந்து பன்னீராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, நான் தெரியுது இந்த வீடியோலயே. இப்போ பால் வந்து பன்னீர் ஆயிடுச்சு. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்க. அப்போ பால் பன்னீர் ஆகலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இப்போ பால் வந்து கம்ப்ளீட்டாக பன்னீராக மாறிடுச்சு. இப்போ பன்னீர் தனி வாட்டர் தனியாக பிரிஞ்சிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இனி இதை ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக பன்னீர் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஐஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஐஸ் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அந்த பன்னீரை வடிகட்டணும். அதுக்காக ஒரு அரிப்பு வச்சிருக்கிறேன். அதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கிளீனான கிளாத் அதுக்கு அரிப்பு மேலே போட்டுட்டு அதை அப்படியே வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் கோல்டு வாட்டர், சாதாரணமான பச்சை தண்ணி விட்டு அதை பன்னீரை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த பன்னீரில் உள்ள அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம்ல அதில் உள்ள அந்த புளிப்பு தன்மையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த புளிப்பு சுவையெல்லாம் போயிடணும். வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுங்க. தண்ணி கொஞ்சம் இருக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ
நல்லா பிழிஞ்செடுங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. வாட்டர் எல்லாம் வெளியே போயிடட்டும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க. பன்னீர்லேருந்து வந்து அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து சப்பாத்தி குழைக்கிறதுக்கு இல்லைன்னா கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து நல்லா வாட்டரெல்லாம் நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு அரிப்புக்கு மேலே அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருந்தேன். அப்போ அதில் உள்ள எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியே ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து நல்லா விரவுறேன். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா சாஃப்டாக பிசையணும். இது பன்னீரை 5 to 7 மினிட்ஸ் நல்லா இப்போ பிசைஞ்சிட்டு இருக்கிறோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த மாவை நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சிடுங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஓவராக பிசைஞ்சு எடுத்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு அந்த பருவம் அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டாப் பண்ணிடுங்க. சப்பாத்தி மாவு எந்த அளவு பிசைவீங்களோ அந்த அளவு பிசைஞ்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். இப்போ அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி பாருங்க. உருட்டக்கூடிய பருவம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுங்க. கிராக் இல்லாமல் உருட்டி எடுங்க. நான் வந்து ஒத்த கையால் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், ஒத்த கையால் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு ஃபுல்லாக காட்ட முடியலை. இந்த மாதிரி உருட்டி எடுங்க குட்டி குட்டியாக. நான் வந்து 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ உருட்டி எடுத்துருக்கிறேன். நான் இப்போ உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாம் பால்ஸ் ஆக்கி உருட்டி எடுங்க. குட்டி பால்ஸ் வேணுன்னா குட்டியாக உருட்டி எடுங்க, பெருசாக வேணும்னா பெருசாக உருட்டி எடுங்க. இப்போ இதை சுகர் சிரப் பண்ணி எடுக்கணும். நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 கப் வாட்டரும் 1.5 கப் சுகரும் ஆட் பண்ணுறேன், சுகர் சிரப் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிக்குது. இப்போ ஒவ்வொரு பால்ஸாக நம்ம உருட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பால்ஸ் நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த பால்ஸை வந்து சுகர் சிரப்லேயே வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. வெந்து வரும்போது நம்மளோட ரசகுல்லா பால்ஸ் டபுள் ஆகும் சைஸ்ல. இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடுங்க. இப்போ நம்மளோட ரசகுல்லா டபுள் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரசகுல்லா நல்லா டபுள் ஆயிருக்கு, நல்லா பெருசாயிருக்கு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. நம்மளோட ரசகுல்லா நல்ல ஜூஸியாகவும் இருக்கு. இப்போ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.